நடந்து விட்டா இந்த ஏழைகள் வேதனை படமாட்டா அப்படின்னு இன்னைக்கு நான் தொடங்குறேன். எப்படின்னா, நேற்று ரேஷன் கடைக்கு போனேன். ஒரு 10 நாளாக அலையிறேன் இந்த ரேஷன் கடைக்கு. அங்கே போனால் ரேகை உழுவல. இந்த விரல் 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 10 விரலையும் வச்சுட்டேன். ஆனால் இந்த மாதம் எப்படிங்க நாங்கள் ரேஷன் வாங்குறது? தவறாக இல்லையா? அங்கே போனால் கண்ணாவது எடுங்க அப்படிங்கிறேன். கண்ணு மிஷின் ரிப்பேருன்றாங்க. அப்போ ரேகையும் உழுவ மாட்டேங்குது, கண்ணும் உழுவ மாட்டேங்குது. அப்போ நீங்கள் ரசீதையாவது கொண்டு வரலாம்ல. மாண்புமிகு முதலமைச்சரே, இப்போ நீங்கள் தான் அந்த குரலை கேட்கணும். இதே போல் எல்லா மக்களுக்கும் பெண்கள் வீட்டில் அதிகமாக வேலை செய்கிறாங்க. அந்த ரேகையெல்லாம் தேஞ்சிருது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? இப்படி ரேகை வர மாட்டேங்குது, கண்ணு மிஷின் ரிப்பேரு, கை மிஷினு ரிப்பேரு, இப்படியே ரிப்பேர்னா மக்கள் எல்லாம் ரிப்பேர் ஆகிடுவாங்க. அதனால நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுங்கள், முன்னாடி பில்லு எழுதி கொடுத்தீங்களே அதே போல் பில்லை போட்டு ரேகை விழுவாதவங்களுக்கு செய்யுங்க. அதுதான் நல்லது. நாங்கள் 100 தடவை அலைய முடியாது. பெண்கள் நாங்கள் தான் வீட்டில் வேலை செய்யணும், நாங்கள் தான் சோறாக்கணும், நாங்கள் தான் அடுப்பு ஊதணும், எல்லாமே எங்கள் வேலை தான். ஆனால் அந்த ஆம்பளைங்கள்ட்ட நாங்கள் சொல்ல முடியாது. அவங்க வெளி வேலைக்கு போகிறவங்க, எனக்கு ஆம்பளையெல்லாம் வேலை செய்யலை, பையனும் வேலை செய்யலை. அவன் நான் ஃபீஸ் கட்டாதனால அவன் என்ன பண்ணிட்டான், காலேஜ் ஃபீஸ் கட்டாதனால கோச்சிக்கிட்டு வேறு எங்கேயோ போயிட்டான். நான் என்ன பண்ணுவேன்? ஒத்த நாடி, வீடும் இல்லை, வாசலும் இல்லை, ஒன்றும் இல்லை, பயமாக இருக்குது. அதனால் மாண்புமிகு முதலமைச்சரே, நீங்கள் ஆணையிடுங்க, உடனே ஆணையிடுங்க. இதை பார்த்தோன்னே இது மாதிரி நிறையா மக்களுக்கு கைரேகை உழுவலை, வயசாயிடுச்சு, என்ன பண்ணுறது? இந்த கலைஞர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். எதுக்கு கஷ்டப்படுறோன்னு தெரியுமா? வீடு இல்லை. கலைஞர்களுக்கு வீடு கட்டிட்டாங்க, நிறைய கலைஞர்கள் நல்லா இருக்காங்க, அதை நான் பொய் சொல்லலை. சிலவங்களாம் பங்களா கட்டியிருக்காங்க, அவங்களாம் சொந்தமாக வேலை பார்த்து கட்டியிருக்காங்க. இப்போ தான் நான் சொந்தமாக வேலை எடுத்திருக்கேன். அது எப்பயோ ஒன்று கிடைக்கிது. எப்படி வாழ்கிறது, எப்படி இருக்கிறது? வீடே இல்லாமல் கலைஞர் நகர்ன்ட்டு எங்களுக்கு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பஸ்ஸு போகிற வழியில் வைங்க. ஏன்னா நான் இரவில் 12 மணிக்கு 1 மணிக்கு வர்றோம். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாண்புமிகு முதலமைச்சரே, நாங்கள் செத்தாலும் என் பிள்ளைங்க ஒரு 10 லட்சம், செத்ததுக்கு ஒரு 10 லட்சம் கொடுங்க. மாதம் ஒரு 10,000. எனக்கெலாம் 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. மாதம் ஒரு 10,000 கொடுங்க. எப்படியோ எங்கள் வாழ்வாதாரத்தை ஓட்டிடணும். கொடுக்குற வேலையும் எப்பயோ ஒரு தடவை தான் கிடைக்கிது. இந்த பேரூராட்சி, நகராட்சி, ஊராட்சி, மாநகராட்சி, இந்த ஆட்சியெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுது? கிளர்க்கு கையில் இருக்குது. எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா பேரூராட்சிக்கு போனால் இப்போ வராதிங்க, நாளைக்கு வாங்க, இன்றைக்கி வராதிங்க, இன்னொரு நாளைக்கு வாங்க, போங்கம்மா நாங்கள் ஃபோன் பண்ணுவோம் அப்போ வாங்கன்றாங்க. இதெல்லாம் என்னங்க ஐயா? நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிறீங்க, உங்கள் ஆட்சி நல்லா இருக்குது. ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியலை. எத்தனையோ பேரூராட்சியில் கிளர்க்குங்க தான் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தலைவருக்கெலாம் அங்கே மதிப்பே இல்லை, விவோவுக்கு மதிப்பு இல்லை. அந்த கிளர்க்கு பண்ணுற வேலை கொஞ்சம் நஞ்சம் இல்லையா? இப்போ உங்கள் காதுக்கு நான் கொண்டுட்டு வரேன். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், வீடு இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நடிகருங்களாம் கோடி கணக்கில் பணம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி என் பிள்ளை படிக்காமல் உட்காந்துருக்கு. நானும் ஒரு நடிகர் தான், வீதி நாடக கலைஞர். இந்த நாடக கலைஞரை எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க தெரியுமா? ரோட்டில் ஆடுறவ, தெருவில் ஆடுறவ, பிச்சைக்காரி, 100 நாள் வேலை செய்கிறவ அப்படின்றாங்க. 100 நாள் வேலை செஞ்சு அந்த காசை வச்சு ஒப்பேற்ற முடியுமா? 5 நாள் 10 நாள் கிடைக்குது. அதை வச்சு நான் எப்படி ஒப்பேற்ற முடியும்? என் பிள்ளைங்களுக்கு எப்படி கஞ்சி ஊற்ற முடியும்? வாடகை எப்படி கொடுக்க முடியும்? வாடகைக்காரங்க இன்னைக்கு கொடுக்கலன்னா நாளைக்கு காலையில் நானும் தான் வாடகை லோன் எடுத்திருக்கேன், என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன், எனக்கு வாடகை கட்டுமானு பேசுகிறாங்க. இல்லைன்னா வீடை காலி பண்ணுங்கம்மான்றீங்க. மாண்புமிகு முதலமைச்சரே, உங்களை காலை விழுந்து நான் கெஞ்சி கேட்குறேன். ஃபஸ்ட்டு கலைஞர்கள் நிறையா பேர் கஷ்டப்படுறாங்க, வீடு இல்லாமல், வாடகை கட்ட முடியாமல். பழைய நடிகருங்கெல்லாம் சிலவங்க எடுத்து வேலை செஞ்சவங்களாம் நல்லா கோடியாக இருக்காங்க. நிறைய இடத்துல நான் வேலை செஞ்சு காசே வாங்காமல் ஏமாந்துருக்கேன். நாடக கலைஞர்கள்ட்ட மொத்தமாக நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க, ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர். இப்போ தான் நான் சொந்தமாக எடுத்திருக்கேன், அதுவும் எப்பயோ ஒரு தடவை கிடைக்கிது. ஐயா, நீங்கள் பார்த்து எங்களுக்கு வீடை கட்டித்தாங்க. நீங்கள் எலெக்ஷன் முன்னாடி எங்களுக்கு கட்டி தந்தா கூட உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லா கலைஞர்களையும் வாழ வைங்க. எங்களுக்கு மாதம் 10,000 ஒரு உதவி தொகை மாதிரி எங்கள் நிலைமையை யோசனை பண்ணி வாங்கி கொடுங்க. இந்த ரேகை விழுவ மாட்டேங்குது, இந்த மாதம் வாங்க முடியாது போல், என்னால் அலையவும் முடியாது. இன்றைக்கி போனால் எல்லாம் அங்கங்கே பட்டி தொட்டி எல்லாம் போவாங்க. கிராமத்தில் உள்ள மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? எங்கே போய் ரேகை வைப்பாங்க?
யார்கிட்ட போய் மோதுவாங்க? நீங்கள் தான் ஐயா எங்களை பார்த்து செய்யணும். நான் உங்களை குறை சொல்லலை. நீங்கள் வாழ்க வளமுடன். தமிழ்நாடு வாழ்க, வாழ்க பாரதம், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.